அந்த குற்றவாளி யாருன்னு பாக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாருமே இருக்கும். கையில எடுக்க கூட யோசிக்கிற ஒரு விஷயத்தை அவன் எடுத்து எங்க எல்லாரையும் குடிக்க வச்சிருக்கான். கையில் எடுக்கக்கூட யோசிக்கிற விஷயத்த எங்கள் எல்லாத்தையுமே அவன் குடிக்க வச்சிருக்கான். அவனை ஒரு டைமாவது யாருன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த பெண் கதறல் உங்களுக்கு புரியுதா? கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க இந்த வேங்கை வயல்லாம் மலம் கலந்த விஷயம். ஆனால் இவ்வளோ நாட்களாகவே இந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் கிடைச்சதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அங்கே இருக்கிற மக்கள் பல்வேறு முறைகளில் போராட்டங்கள் பண்ணி பார்த்துட்டாங்க. நிறைய அரசியல்வாதிகள் அங்கே போயிட்டு வந்துட்டாங்க. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி கட்ட மாறுது. 2 வருஷத்துக்கு மேலேயும் இதுக்கு சரியான தீர்வு எடுக்கல. பரந்தூரில் விஜய் அவர்கள் அடுத்தது நான் வேங்கை வயல் போக போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அவர் பதிவு பண்ண 2 நாட்கள் இவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அனௌன்ஸ் பண்றாங்க சிபிசிஐடி. அது மட்டும் இல்லாம ஒரு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்றாங்க. 2/10/2022 மேல்நிலை தேக்கத்தொட்டி பராமரிப்புல முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவரான பத்மாவின் கணவரான முத்தையாவுக்கும் முத்துராஜாவின் அப்பாவுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. அந்த கருத்து வேறுபாடுனால தான் அவரை பழிவாங்குற விதமா இந்த நடந்திருக்கு அப்படின்னு தகவல் சொல்லுது. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தையும் பதிவு பண்ண விரும்புறாங்க. ஊராட்சி மன்றத்துல பெண்கள் நின்று ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவுகள் ஃபுல்லா அந்த பொண்ணு தான் எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. அவங்கள பொம்மை மாதிரி ஒரு சைனுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு பின்னாடி இருந்து அவங்க கணவர்கள் தான் வேலை செய்யறாங்க. ஊராட்சி மன்றத்தில் காலங்காலமா இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சிபிசிஐடி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த தண்ணியை எடுத்து ரிசர்ச்சுக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா அங்க வாழ்ற மக்களோட உயிரியல் மாதிரிகளையும் கலெக்ட் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட்டுகள் அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம தடவியல் துறையினரும் அங்க வந்து ஆய்வு பண்றாங்க. ரிசல்ட் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் 3 பேரும் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி இவங்களோட தொலைபேசியும் வாங்கி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல இவங்க கால் ஹிஸ்டரி, டெலிட் செய்யப்பட்ட போட்டோக்கள் எல்லாமே ரெக்கவர் பண்ணி அதையும் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த தொட்டியில மலம் கலப்பதுக்கு முன்னாடி அவங்க செல்ஃபி எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அறிக்கையில தாக்கல் பண்றாங்க. சரி, ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தா இப்ப வேற ஒரு விஷயம் பூதாகரமா கிளம்பி இருக்கு. இந்த குற்றவாளிகள் 3 பேருமே பாத்தீங்கன்னா தலித் இனத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா வேற மாதிரி கிளம்பி இருக்கு. அந்த ஊர்ல அந்த பிரச்சனைக்கு காரணமான செல்வாக்கு படைத்தவர்கள் அவங்க தப்பு பண்ணிட்டு அந்த பிரச்சனையை வேற ஒருத்தவங்க மேல போடுறாங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை சிபிசிஐடி கிட்ட இருந்து சிபிஐ கிட்ட மாத்தணும்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இன்னும் 2 வருஷத்துக்கு மேலாயும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வராம இன்னுமே இழுத்துட்டு இருக்குன்னு சொல்லணும். மக்கள் குடிக்கிற குடிநீர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் கலந்ததை கண்டிப்பா யாருனாலுமே ஏத்துக்க முடியாது. இப்போ இந்த விஷயம் வேற மாதிரி போறதுனால சிபிசிஐடியோட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை ஒரு குற்றப்பத்திரிகையா தெளிவா வெளியிட்டாங்கனாலே அதை பார்த்து எல்லாருமே தெளிவா தெரிஞ்சுக்குவாங்க. தப்பு பண்ணவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருமே விரும்புறதா தான். வெளியே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை ஷேர் பண்ணாலும் தமிழக அரசு எந்தவித பாகுபாடும் பார்க்காம இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு காணுவாங்க அப்படிங்கறதுல நம்பிக்கை நம்மளுக்கும் இருக்கு. இந்த இஷ்யூவை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.